எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்குல்ல. அவ எங்க வீட்டு பொண்ணுதான். அதுக்காக அவ இப்படி ஒரு வேலையை செய்ய போகும்போது நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஐயா பரவாயில்லைங்க ஐயா. நீங்க பெருந்தன்மையா சொல்றீங்கம்மா. நாளைக்கு பிள்ளை பிறக்கிறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இவளாலதான் ஆச்சுன்னு வருமா வராதா? அந்த புத்தி வேண்டாம் அவளுக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி சொல்லிருக்க, மங்கள காரியத்துக்கு நீ முன்ன போய் நிக்காதன்னு. அத காதுல வாங்கிக்காம முந்திரி கொட்ட மாதிரி போய் நிக்கிறது. வரும்போது உன்னை வீட்டிலே விட்டுட்டு வந்திருக்கணும். இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது மகா தப்பு. ஓ வெளியில ஓன்னு சொல்றல்ல. நில்லுமா. வாமா வா. கிருஷ்ணவேணி, இது உன் வீட்டு விசேஷம். நீ சொல்லு, இந்த பொண்ணு சாப்பாடு ஊட்டுறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்காக சொல்லாத. உன் மனசுல என்ன தோணுதோ அத சொல்லு. அவளே ஊட்டட்டும், எங்களுக்கு இஷ்டம் தான். அதுல உனக்கு எதுவும் மன தடங்கள் இருக்காமா? இல்லக்கா, நான் தான் ஆசைப்பட்டு அவ கையால சமைக்கணும்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். கார்த்திக், உனக்கு? இல்ல, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ராசி ராசி இல்ல, இவங்க கைப்பட்டா விளங்காது, சரியா வராதுன்னு முடிவு பண்ண நீங்க யாரு? மனசு நிறைய அழுக்கோட வாயில பொய்ய மட்டுமே வாழ்த்தி பேசுறவங்க தான் இங்க அதிகம். ஆனா இந்த பொண்ணுக்கு மனசு தங்கம். அவ்வளவு ஆசையா அவ ஃப்ரெண்டுக்காக சமைச்சு கொடுத்திருக்கா. ஸ்வேதாக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு இங்க இருக்கிற எல்லாரையும் விட அதிகமா ஆசைப்படுறது இவளாதான் இருப்பா. இவள போய் இப்படி பேசுறீங்க? நீ ஊட்டி விடு. போ. போ, தைரியமா போ. போ. வேண்டாம். ஊட்டி விடுன்னு சொல்றல, ஊட்டி விடு. என்ன பாக்குற? ஊட்டி விடுமா. வேண்டாம். சாப்பாட குடி. உன்னை விட தகுதியான ஆளு இங்க யாருமே இல்ல. ஊட்டி விடு. ஊட்டி விடுன்னு சொல்றல. ஊட்டி விடுமா. அவங்க சொல்றாங்க கேட்காதமா. நீ ஊட்டி விடு. ஊட்டி விடு. ஊட்டுமா. யார் சொல்றது கேட்காதமா. ஊட்டி விடு. சொல்றது கேளுமா.
என்ன பாஸ் ரொம்ப நேரமா சைலண்டாவே இருக்கீங்க? ஏதோ ஒண்ணு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு போலயே. டேய், அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது 5 வருஷத்துல ஒரு டார்கெட், 10 வருஷத்துல ஒரு டார்கெட்னு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதுல ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. பட் இருந்தாலும் ஏதோ ஒண்ணு அப்படியே தேங்கி நிக்கிற மாதிரியே இருக்குடா. பாஸ் இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஏற்கனவே சூப்பர் ஃபாஸ்டா இருக்கீங்க, இது பத்தாதா? பத்தாது. நம்மளால பார்க்க முடியும் போது நாம ஏன்டா நடக்கணும்? இந்த ஆட்டிடியூட்ல தான் பாஸ் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடத்தி காட்டுறீங்க. ஹலோ ஹலோ, ஆதவனா? எஸ் சார். அப்படியா? ஓகே சார், ஷியோர் சார். கண்டிப்பா நீங்க சொன்ன டைம்க்கு நாங்க அங்க இருப்போம் சார். ஓகே, கரெக்டா வந்துருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். டேய், யார் போன்ல? பாஸ் நீங்க சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள அடிச்சாம பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். டேய், என்ன ஏதாவது கரெக்டா சொல்லு. குளோபல் இன்வெஸ்டர் சிவசுப்பிரமணியம் இருக்காரு இல்லையா? டேய், அவரை மீட் பண்றதுக்காக தான்டா லாஸ்ட் 1 இயரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப கிளம்புங்க பாஸ். என்னடா சொல்ற? ஆமா பாஸ், இப்ப போன் பண்ணது மிஸ்டர் சிவசுப்பிரமணியத்தோட பர்சனல் செக்ரட்டரி. இப்ப சென்னையில நடக்கிற குளோபல் இன்வெஸ்டர் மீட்டிங்க்கு சிவசுப்பிரமணியமே வந்திருக்கிறாராம். மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களை மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காம். உடனே கிளம்பி வர சொல்றாங்க பாஸ். ஏய், உண்மையாவே சிவசுப்பிரமணியன் சார் என்ன மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரா? அட ஆமா பாஸ், உங்க கண்ணு முன்னாடி தானே போன் வந்துச்சு. இஃப் டைம் பெர்மிட்ஸ் மீட் பண்றாராமா. உடனே வாங்க பாஸ், கிளம்புவோம். டேய், இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய இன்வெஸ்டர். அவர் என்ன வர சொல்லி இருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். வாங்க பாஸ், போய் சக்சஸ்ஃபுல்லா டீலிங்க முடிங்க. தேங்க்யூ 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 சோ மச் டா. சரி பாஸ், நான் போய் நம்ம காரை ரெடி பண்றேன், நீங்க வாங்க. கண்டிப்பாடா. ஓ, படிப்பை பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? ஹலோ, ஹாய். உங்க கூட கொஞ்சம் பேசலாமா? ஹலோ, என்னங்க இது? தாராளமா பேசுங்க. என்ன விஷயம்? வாழ்க்கையில ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் திடீர்னு ஒரு நாள் நாம நினைக்காத நேரத்துல கை கூடி வரும் தெரியுமா? இப்ப எனக்கு அப்படி ஒரு மொமெண்ட் வந்திருக்கு. ஓ, சூப்பருங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க வார்த்தையிலேயே உங்க உற்சாகம் தெரியுது. ஆமாங்க, லண்டன்ல ரொம்ப பெரிய ஆள் ஒருத்தர். அவரை எப்படியாச்சும் மீட் பண்ணி பேசணுங்கிறது என்னோட பல வருஷ கனவு. எவ்வளவோ ட்ரை பண்ண, அப்பெல்லாம் நடக்கல. இப்ப அவர் சென்னைக்கு வந்திருக்காரு. திடீர்னு போன் பண்ணி மீட் பண்ண வர சொல்லிருக்காங்க. சூப்பர் சூப்பருங்க. அசத்துங்க. நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்கும். போயிட்டு வாங்க.